இன்னைக்கு அத்தையோட பர்த்டே. நிறைய பிளான் பண்ணியிருந்தோம், ஆனால் அது எதுவுமே நடக்கலை. வைஷாவுக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருந்ததுனால எதுவுமே பிளான் பண்ண முடியலை. அதனால சின்ன கேக்கிலேயே ஒதுக்கிட்டோம். நம்ம சேனல் வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், போன பர்த்டே அத்தையோட கால் வந்து ஃப்ராக்சராக இருந்துச்சுன்னு. அந்த டைம் கூட நாங்கள் அத்தைக்காக ஒரு மிஞ்சி வாங்கி கொடுத்தோம். இந்த டைம் எதுவுமே வாங்க முடியலை, இருந்தாலும் கேக்கு வாங்கி ஆகணும்னு கேக்கு வாங்கிட்டோம். அத்தைக்கிட்ட வந்து இந்த டைம் கேக் கூட வாங்க முடியல. நம்ம நெக்ஸ்ட் டைம் நல்லா பர்த்டே செலிப்ரேட் பண்ணிக்கலாம் நல்லா சொல்லிட்டோம். அதனால சடனாக வந்து பார்த்ததும் அத்தை வந்து ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. அப்புறம் அத்தை வந்து கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. எல்லாரும் வீட்லயும் சொல்ற மாதிரி எதுக்கு இவ்வளோ காசு போட்டு கேக்கு வாங்கினீங்கன்னு தான் கேட்டாங்க. எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா, நம்ம இந்த ஜென்ரேஷன்ல நம்ம எல்லாம் பண்ணிப்போம், ட்ரெஸ் நல்லா போடுறோம், கேக் எல்லாம் நல்லா கட் பண்றோம். ஆனா அவங்க ஜென்ரேஷன்ல வந்து இதெல்லாம் கிடையாதுல்ல. அதனால நம்ம ஜென்ரேஷன்ல நம்ம எப்படி இருப்போமோ அதே மாதிரி அவங்களையும் வச்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதே மாதிரி தான் நான் எங்க அம்மாவுக்கும் பண்ணுவேன். அம்மாவுக்கும் சுடிதார் ஜீன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பேன். ஆனா அத்தைக்கு சுடிதார் வாங்கி கொடுத்தாலும் அத்தை போட மாட்டாங்க. ஏன்னா அத்தை ரொம்ப வந்து ஷை டைப்பு. நீங்க உங்க அத்தை பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்போ நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் பாய்.